நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வாங்கியிருக்க கடனை வந்து உங்கள் பெத்த பசங்க மேலே இந்த வயசுலேயே திணிக்க வேண்டாம். ஆனால் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு ரெண்டு தப்பு. என்ன தப்பு? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன்னா, ஸ்விக்கியில் இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ வந்து ஆகிட்டாங்க. அதனால் என்னோடய ஐடி வந்து ஒரு 1/2 hour வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இதை காட்டுற பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் ஆர்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 120 நாளில் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு லடாக் ட்ரீமஸ்ட் ரைடு நம்ம போக போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து 7வது நாள். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளோ இந்த வாரத்தை எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், மொத்தமாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் நான் உங்களுக்கு தருவேன். அது வந்து வேற ஒரு வீடியோ, நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துருவேன். ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளோட 7வது நாள். ஆனால் போன 6வது நாளில் வந்து நான் 800 ரூபா எய்ம் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி எய்ம் பண்ணுவோன்னா இல்லையான்னு தெரியல. இன்றைக்கி 7வது நாள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா 7 எனக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு நம்பர். ஸோ நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுறாங்க. அதாவது வேண்டாம், இதில் இது பண்ணுறேன், இருக்கிற காசு சாப்பிட்டு போய் தூங்க வேண்டியதானே, வீட்டை பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் பிறந்தோம்னா பிறந்தோம் செத்தோம் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. மனுஷனாக பிறந்தா லைஃப்பில் எதுவும் அச்சீவ் பண்ணணும். ஸோ எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ட்ராக் ஓட்டணுன்னு தான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ட்ராக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என் சைடு வந்து பேக்ரவுண்டும் இல்லை, அந்தளவுக்கு யாரும் எனக்கு வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இல்லை. என்னோட வீட்டில் வந்து இன்னைக்கு சம்பாதிக்கிறோம்னா நாளைக்கு அந்த சாப்பாடு செலவுக்கு அந்த காசு சரியாக போயிடும். இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், நாளைக்கு சாப்பாடுக்கு தான் சரியாக இருக்கும். ட்ராக் ஓட்டுற அளவுக்குலாம் ரொம்ப வசதியான தேவை இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி திருவினையாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, என்னோட விடாமுயற்சியோட நான் என்னோட லேகு கண்டினியூவாக கொண்டு போயிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக உங்கள் லெவன் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி உங்கள் லெவன் சப்போர்ட் வந்துட்டு போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெளில வந்து ஆலில் போட்டுருங்க. மறக்காமல் உங்கள் ஆர்கேவை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும். ஒரு விஷயம் நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்கியிருக்க கடனை வந்து உங்கள் பெத்த பசங்க மேலே இந்த வயசுலேயே திணிக்க வேண்டாம். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் வாங்கியிருக்க கடனை வந்து சின்ன வயசுலேயே அந்த கடன் கட்டணும்னு உங்கள் பசங்க மேலே திணிக்க வேண்டாம். அவனை ஒரு 22 வயசு வரைக்கும் அவனோட லைஃப்பில் என்னன்னு அவனை யோசிக்க விடுங்க. அவன் என்ன கோல் அச்சீவ் பண்ணுறான் அப்படின்னு அவன் யோசிக்க விட்டீங்கன்னா தான் அவன் லைஃப்பில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணுவான். ஸோ நான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறது அது ஒன்றே ஒன்று தான். ஸோ என் வீட்டில் வந்து 15 வயசுலேயே இந்த கடன் அடிக்கணும், அந்த கடன் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி தான் என் லைஃப்பில் எதுவுமே ஒரு கோல் இல்லாமல், ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறக்கே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இதில் நான் ஜெயிக்கணும் தோக்கணும் அது ரெண்டாவது. ஆனால் முயற்சி பண்ணுறேன்னா அதுதான் முக்கியம். ஸோ மறக்காமல் உங்கள் லெவன் சப்போர்ட்டோட எல்லாம் நன்மைக்கே நடக்கும் அப்படின்னு இந்த பயணத்தை தொடர்றேன். மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்கேக்கு நம்ம ஒரு வழியாக நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. கரெக்டாக திருப்பூர் தாண்டி பக்கத்தில் வந்தாச்சு. ஆனால் நம்ம கூட இப்போ வந்து 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று வந்து சிவா ப்ரோ, அப்புறம் வந்து ஹரி வந்து உங்களுக்கு தெரியும். சிவா ப்ரோ வந்து இன்றைக்கி வந்திருக்காரு. அவர் பார்த்தா ஒரே மயமயன்னு இருக்கிறாரு. அவரோட ஃபீலிங் என்னென்னா, பேசாமல் வீட்டில் தூங்கியிருப்பேன், என்னை கூட்டிகிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம எவ்வளோ எர்ன் பண்ணுறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 120 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு நம்ம ஒரு லடாக் ரைட் போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சேலஞ்சான ஒரு வீடியோ. இன்றைக்கி எனக்கே கொஞ்சம் ஃபீவர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, உடம்பு சரியில்லை. ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரீச் ஆகிறக்கே லெவல் 30 ஆகிடுச்சு. அவர் வந்து ஜொமேட்டோ ஓட்டுறேன், நான் ஸ்விக்கி ஓட்டுறேன். எனக்கு இன்னும் டிஷர்ட் பேகும் இன்னும் வரல, ஆனால் கொஞ்சம் நாளில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து நான் கண்டினியூவாக மார்னிங் வந்து ஜொமேட்டோ, அப்புறம் ஈவினிங் ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வந்து ஸ்விக்கி ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். இது ரெண்டுலேயே எவ்வளோ சம்பாரித்து நம்ம லடாக் போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட்டு. நம்ம ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் வந்து. அதே மாதிரி பேக்கரி வேலையிலேருந்து 15ஆம் தேதிக்கு மேலேருந்து குயிட் பண்ணிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ எர்ன் பண்ணுறோன்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு இப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக அப்படி நின்றுட்டுருக்காங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் நான் இப்போ வந்து ஆன் பண்ணிடுவேன். அவருக்கு இன்னும் ஷிஃப்ட்டு வந்து ஒன்றும் புக் பண்ணல, அதனால் லேட்டாக தான் ஆன் பண்ணுவார். நான் இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். இவர் தனியாக ஓட்டுவாங்க, அவங்க 2 பேர் தனியாக ஓட்டுக்காக இருப்பாங்க, நான் வந்து தனியாக இருப்பேன். பார்த்தீங்களா, கை முட்டை காட்டுறது, மூஞ்சிலாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. சரி பரவாயில்ல, பட் இருந்தாலும் சரி வாங்க நம்ம டக்குன்னு ஆர்டர் எடுத்துகிட்டு மூவ் ஆன ஆரம்பிக்கலாம்.
நமக்கு ஆர்டர் வந்துருச்சு. ஓகே, நான் டாட்டா பை பை போயிட்டு வரேன். சரியா, எனக்கு என்னோட சம்பாத்தியம் தான் முக்கியம். நீங்கள் இப்படியே போகட்டுங்க. டாட்டா. ஆர்கேஎஃப் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 75 ரூபாய்க்கு வந்துருக்கு. 7வது நாள் ஃபஸ்ட்டு ஆர்டர் 75 ரூபா. அதான் என்னோடய லக்கி நம்பர் 7. அதே மாதிரி எனக்கு விழுந்திருக்கிறது ஆர்டரும் வந்து 75 ரூபா. பார்த்துக்கோங்க அப்போ எப்படின்னு. ஆனால் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்குலாம் ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. எனக்கு 1 செகண்ட் நிறைய பேர் டிமோட்டிவேஷனாக, அதாவது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு நானாக ஒரு விஷயம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலுமே அவங்க வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் அதில் சரி வருதோ வரலையோ, நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறேன்னா அது 2வது விஷயம். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்றேன்னே, அது என்ன தான் நடக்குதுன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்றேன்னே, தோத்தாலும் நான் ட்ரை பண்ணேன்னு அப்படின்னு எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னாலும் வேண்டாண்டா அதெல்லாம் பண்ணாதரா, வேண்டாண்டா அதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னே சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குங்க. சரி, என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல. இனி இங்கே ரூம் வேறு பார்த்தாச்சு. அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளேயே நம்ம ரூம் எடுத்து தங்கிடுவோம். ஸோ அதெல்லாம் இனி கண்டினியூவாக விளாக்குள்ளே வரும். ஆர்கேஎஃப் இந்த பாலை வேலை நடக்கிறங்காட்டிக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா நான் இப்போ போய் இந்த லெஃப்ட் சைடில் தான் கட் ஆகணும். ஆனால் போய் நான் இன்னும் 1/2 கிலோமீட்டர் போய் சுற்றி தான் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ சேட். வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் என்றால் அது இதுதான் என்று கூறுவேன். ஆர்கேஎஃப் கொஞ்சம் இதில் கேப் விட்டாங்கனாலே ஓடிடுவேன். சான்ஸ் சூப்பர். ப்ரோ, ஆர்கேஎஃப் இதுதான் என்னோட முதல் ஆர்டர். ஆர்கேஎஃப் நம்ம வண்டியே தான், ஆனால் சேம் பைக் தான். ஆனால் நம்ம பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ பேக்கு, அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆள் இப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வரும். அப்படி இருக்கிறப்பவும் பரவாயில்ல, லைஃப் இதுதான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லது. அவன் அப்படி வாழ்கிறான்னா அவனுக்கு காசு இருக்குது, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு அதுக்கு கொடுப்பனை இல்லை, அவ்வளோதான். ஸோ ரைடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா தலைக்கவசம் தங்களது உயிர் கவசம். அதே மாதிரி பைக்கு ப்ராப்பராக எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஏட்லேருந்து நீங்கள் சைடு ஸ்டாண்ட் எடுத்த வரைக்கும் ஓட்டுறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதோ லொக்கேஷன் வந்தாச்சு ஆர்கேஎஃப். ஹலோ அண்ணா, ஸ்விக்கிண்ணா. வெளியே தான் இருக்கிறேண்ணா. மேலே வரணுமா?
ஓகேண்ணா. இட்ஸ் டெலிவரி கம்ப்ளீட் ஆர்கேஃபு. இந்த ஆர்டரோட நம்மளுக்கு 75 ரூபா வந்துருச்சு. டெலிவரி கன்ஃபார்ம். பார்த்தீங்களா, 78 ரூபா வந்திருக்கு. இனி அடுத்த ஆர்டரு எவ்வளோக்கு விழுகுதுன்னு பார்க்கலாம். ஆர்கேஃப் அடுத்த ஆர்டர் 104 ரூபாய்க்கு வந்திருக்கு. 12 கிலோமீட்ரு நைட் ஃபுட்டு. இங்கேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு 4 கிலோமீட்ரு. ஐயோ ஈஸ்வரா. அவ்வளோதான், நம்ம லொக்கேஷன் வந்து ஆயாச்சு. இன்ஃபேக்ட் நைட் அவுட் அப்படின்னு ஒரு ரெசார்ட் இருக்குங்க, அங்கே தான் வந்து ரீச் ஆகிருக்கோம். இன்றைக்கி அநேகமாக மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்கேஃபு. ஆனால் ஃபுட்டு ஒன்றும் ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். வண்டி இது விழுந்துரு போது. இப்போ நம்ம ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இங்கேருந்து சித்ரா ஏர்போர்ட் பக்கம் வரைக்கும் போகணும். அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பியாச்சு. பூரா கப்பல்ஸுக்கு பை பை, டாட்டா. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் எடுத்தோம்னா போதும். ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட் சித்ரா ஏர்போர்ட். ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல. உண்மையில் நைட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம நைட்டு வந்து ஒர்க் பண்ணுறது இட்ஸ் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா தூக்கம் கிட்ட அங்கே 14 மணி நேரம் வேலை பார்த்து இங்கே ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்தோம்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு தூக்கம் மிகவும் முக்கியம். ஆனால் எனக்கு போய் படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேது ஆர்கேஃப். என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிகிட்ருக்குறேன், இங்கே அரிசி டம்ளர் தான் கலக்கிட்டுருக்கேன், ஒன்றும் டீ கடையிலே வேலை செஞ்சிட்ருக்கிறேன், என்னடா லைஃப் இது அப்படின்னே தோணிகிட்ருக்கு. ஆக்சுவலாக என்னோடய கோலுக்காக, என்னோடய ட்ரீம்க்காக நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், நான் பண்ண வேண்டியது இது இல்லையே அப்படின்னு எனக்கு தினமும் என்னைய நானே கேட்டுக்கிறேன். தூங்குறப்ப கூட கனவே ஒரு ட்ரீமாக எப்படி சொல்கிறது, ட்ரீம் எந்த மாதிரி வருதுன்னா, நம்ம எப்போ தான் லடாக் போவோம், எப்போ தான் ஒரு இன்டர்நேஷ்னல் ரைடர் ஆவோம் அப்படின்னு தான் தோணுது. கவலைப்படாத ஆருக்கே, ஒரு நாள் ஆயிடுவேன் அப்படின்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிறேன். எனக்கு நீங்களும் ஆறுதல் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கலாம். பாவம் ரொம்ப பசியோடு இருப்பார். ஆர்கேஃப் இன்னொரு 500 மீட்டருக்கு போய் அப்படியே பொருள் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். இந்த ஆர்டர் கொடுத்தா எப்படி இருந்தாலும் ஒரு 180 ரூபா ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போவே டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதன் போலவே ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன்.
அந்த காட்டுக்குள்ளே போயிட்டீங்களா? ஆமாண்ணா ஆமாம். இல்லைண்ணா டபுள் டைம் டிக் ஆகிடுச்சா, கிளிக் பண்ணாண்ணா ரீச்டு லொக்கேஷன் கொடுத்தேண்ணா, அப்படியே டெலிவரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுண்ணா. சாரிண்ணா. ஓகே ஓகே ஷப்பா சாமி. ஆர்கேஃபே எனக்கு இப்போ ஒரு சின்னதாக ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, நான் டெலிவரி பண்ண போன இடத்துல வந்து கரெக்டாக டெலிவரி லொக்கேஷன் ரீச்சுன்னு கொடுக்கணும். நான் டெலிவரி லொக்கேஷன் ரீச்சுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என் கை தெரியாமல் டச் ஆகி டெலிவரி கன்ஃபார்ம்னு ஆகிடுச்சு. அதனால் வந்து என்னால் கஸ்டமருக்கு வந்து கால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்களா என்னை கூப்பிட்டா மட்டும் தான் முடியும். ஆனால் அவங்க கூப்பிட்றது வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. நான் வந்து லொக்கேஷன் ரீச்சுன்னு கொடுத்தாச்சு. அப்புறம் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஆனால் இந்த மாதிரி நான் டபுள் டச் பண்ணிட்டேன்னா டெலிவரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சாரிண்ணா அப்படின்னு சொன்னேன். பாவம் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க. அதனால் என்னோடய ஐடி வந்து ஒரு 1/2 hour வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இதை காட்டுற பாருங்கள். நான் ஏன் அப்படி என்னோடய ஐடி வந்து 1/2 hour பிளாக் ஆச்சுன்னா, நான் அடுத்த ஒரு ஆர்டரு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுதான் நான் பண்ண ஒரு தப்பு. ஆக்சுவலாக எனக்கு ஃபுல்லாக இதை பற்றி ஒன்றும் நல்லா தெரியல. எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப மிஸ்டேக்னால இப்போ ஒரு 1/2 hour நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. ஐடி வேறு ஒரு அதனால் என்ன இஷ்யூன்னு நான் கஸ்டமருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன்னா, பைக் இஸ் கம்ப்ளைண்ட், மொபைல் இஸ் நாட் யூஸ்டு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 hourக்குள்ளே ரெடி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் தான் டியூட்டி ஆன் ஆகும் அப்படின்னு எனக்கு 3ஆவதாக ஆர்டர் இருந்ததும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. பரவாயில்ல, அந்த அண்ணன் எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஃபோனில் மட்டும்தான் லைட்டாக ரியாக்ட் பண்ணார். பரவாயில்ல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க. நீ அடுத்த ஆர்டர் விழுகிறதுக்குள்ளே பார்க்கலாம் விழுகுதான்னு. போகிறதுக்குள்ளே ஒரு 600-700 ரூபாய்க்கு ஓட்டலான்னு பார்த்தேன். ஆனால் நமக்கு விழுகிற ஒரு கஷ்டம்தான். என்னடா சாவி இப்படி இருக்குது நம்ம லைஃப்பு. இப்போ தூக்கம் வருது, அதுவும் இல்லாமல் உடம்பு லைட்டாக ஃபீவர் வேறு அடிக்குது. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது. ஒரு வழியாக ஐடி பிளாக் ஆனது ரிமூவ் ஆயிடுச்சு. ஒரு வழியாக இப்போ மறுபடியும் ஆர்டர் விழுந்துருச்சு. 1/2 மணி நேரம் ஐடி பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐயோ கடவுளே, பரவாயில்ல, என்ன பண்ணுறது. என்னோடய சின்ன ஒரு மிஸ்டேக் தான், யாரையும் எதுவும் குறை சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த ஃபுட்டு பிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆர்கேஃப் கேரளா பரோட்டா ரெடியாகி கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம காந்திபுரத்துக்கு லெஃப்ட் சைடு தான் போக போகிறோம். இங்கேருந்து 7.5 கிலோமீட்ரு. 7.5 கிலோமீட்ரு. எனக்கு 7.5 இல்லை இந்த கிலோமீட்டருக்கு 7.5 தெரில. வந்ததும் 1/2 hour ஐடி பிளாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப கொடுமை. பரவாயில்ல, விடுங்க, என்ன பண்ணுறது. ஆர்கேஃப் இன்னொரு 650 மீட்ரு தான். இது டெலிவரி கொடுத்தோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு 290 ரூபா 280 ரூபா ஆயிரும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 11:45 என்னமோ வந்தேன். 11:45 வந்துட்டு ஒரு 1/2 hour ஐடி பிளாக் ஆகிடுச்சு. அப்புறம் அது இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் ஓட்டியிருப்பேன். பரவாயில்ல, இன்றைக்கி 7வது நாளாக இருந்தாலும் நல்ல நாளாக தான் இருக்குது. அந்த ஒரு இடத்துல நான் அந்த தப்பு பண்ணாமல் இருந்திருந்தேன், இந்த இடத்துல 400 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு சான்ஸ் இருந்திருக்குங்க. சரி போதும், பார்க்கலாம். ஓகே ப்ரோ. டெலிவரி கன்ஃபார்ம்டு. $102 கிடச்சிருச்சு ஆர்கேஎஃப். மொத்தமாக எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்துடலாமா?
இன்றைக்கி மட்டுமே ஒரு 78, ஒரு 107, ஒரு 102. இட்ஸ் ஓகே, சூப்பர். இனி நெக்ஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம். என்னோட 3 ஆர்டர் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ என்னோட 4வது ஆர்டரு. ஆனால் இது ஃபுட் பிக் பண்ணுற இடமே ரொம்ப தூரத்தில் இருக்க மாட்டிருக்கேன். 3.5 கிலோமீட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3.5 கிலோமீட்டர் தான் ஆர்கேஃபு. இது வந்து என்னோடய 4வது ஆர்டரு. இது 100 ரூபாய்க்கு விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மொத்தமாக 3 ஆர்டர் தான் கொடுத்துருக்கேன். 3 ஆர்டருக்கு ஒரு அன்லாக்குடு ஒரு 18 ரூபா வந்துச்சு. அப்புறம் ஆர்டர் விழுந்து டிப்ஸு அதெல்லாம் போக ஒரு 280 ரூபா இருந்துச்சு. மொத்தமாக அந்த அன்லாக் ஓப்பனிங் அது ஒரு 18 ரூபா. எப்படி இருந்தாலும் 300 ரூபா ஆயிடுச்சு. இந்த ஆர்டர் கொடுத்தா எப்படி இருந்தாலும் 400 ரூபா ஆயிரும் அப்படி தான் நினைக்கிறேன். 400 ரூபா ஆயிரும் எப்படி இருந்தாலும் டெஃபினட்டாக. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நிஜமால இது ஏதோ சந்துக்குள்ளெல்லாம் போய் கடை இருக்கு ஆர்கேஃபு. இங்கே யாருப்பா வந்து சாப்பிட்றா? அதான் எனக்கே தெரில ஆர்கேஃபு. ஆமா, இட்ஸ் லொகேஷன் ரீச்டு. chicken fried rice with chicken manchuri. ஆர்கேஃபி என்னோட 4வது ஆர்டருக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா கஸ்டமர் சிக்கன் மஞ்சூரி அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதுதான் ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த 4வது ஆர்டர் கொடுத்தோன்னா எனக்கு 400 ரூபா எர்னிங் ஆயிரும். 400 ரூபா சம்பாரிச்சிட்டேன். பரவாயில்ல, இன்றைக்கி 7வது நாள். இட்ஸ் வெரி 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 பியூட்டிஃபுல் டே. ஆனால் அரியவங்க அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு வாங்கியிருக்கேன், வாங்க கொஞ்சம் சாப்பிட்டு போவேம்மா அப்படின்னாங்க. அதனால் சாப்பாடா இதான் வந்துட்டேன், சோறு தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கேன். இந்த ஆர்டர் கொடுத்ததோட என்னோடது 400 ரூபா ஆயிரும். சரி பார்க்கலாம் இனி அடுத்த ஆர்டர் எப்படி விளையுது. வாங்கியாச்சு. இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் மஞ்சூரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 7.5 கிலோமீட்டர். ஆர்கேஃபு நம்ம ஃபுட்டு கொடுக்கறதுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் பக்கத்தில் இன்னொரு 800 மீட்ரு. எகிரி குதிச்சுலாம் வருதுன்னு தெரியவே இல்லைப்பா சாமி.
அண்ணாத்த துரத்தாதீங்க அண்ணாத்த, நானே ரொம்ப பாவம், தயவு செஞ்சு துரத்தாதீங்க. எங்கிருந்தெல்லாம் வரானுங்க, சண்டாளப்படுவாங்க. ஒரு கூறு மனுஷன் இருக்கிறானே இல்லையா, அந்த நாய் இருக்குப்பா சாமி. அண்ணாத்த எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், கை மட்டும் வைக்கக்கூடாது. ஹலோ அண்ணா, லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. அம்மா அப்பா சாமி. கோடு ஒன்று வந்துருக்குண்ணா. 9366ங்களா? சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் நாய் தானே ஓவராக இருக்குண்ணா இந்த ஏரியாவில். அந்த இடத்துல துரத்திட்டு வந்துருச்சு. அவ்வளோதான் ஆர்கேஃபு. மொத்தம் எத்தனை ஆர்டர் கொடுத்துருக்குன்னா 1 2 3 4 5 4 ஆர்டர் தான் கொடுத்துருக்கேன். 4 ஆர்டருக்கு 421 ரூபா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 421 ரூபா. ஆனால் இந்த ஏரியாவில் ஞாயிற்றுல தாங்க ஓவராக இருக்குது. சரிங்க, நீ நம்ம அடுத்த ஆர்டர் பார்க்கலாம். அரியவங்க வேறு கூப்பிட்டு இருக்கிறாங்க, அங்கே போகலாம். இப்போ என்னோடய 4வது ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாய் தான் துரத்துது. ரொம்ப இந்த ஏரியாவில் நாய் தொல்லை தாங்க அதிகம். அந்த இடத்துல 2 நாய் துரத்திட்டு ஓடி வந்துருச்சுங்க. அப்படியே ஒன்று வந்து மண்திட்டிலேருந்து எகிரி குதிச்சது பாரு. எனக்கு உசுரே இல்லை சத்தியமாக. அப்பா மகராசங்க, நைட் டெலிவரி பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து சௌகாவாக உஷாராக பண்ணுங்கப்பா, இல்லைன்னா அவ்வளோதான். ஆர்கேஃப் ஒரு வழியாக நம்ம 7வது நாள் ஓட்டினோம். ஆனால் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு 2 தப்பு. என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஒன்று வந்து டெலிவரி லொக்கேஷன் போயிட்டு கரெக்டாக டெலிவரி லொக்கேஷன் ஒரு டைம் கொடுத்து அப்புறம் மறுபடியும் டெலிவரி கன்ஃபார்ம்னு அப்படின்னு கொடுத்துட்டேன். அதனால் கஸ்டமர் கேருக்கு என்னால் கூப்பிட முடியல. அப்புறம் கூப்பிட முடியாமல் ஒரு 1/2 hour அங்கே வெயிட் பண்ணி அப்புறம் மறுபடியும் எனக்கு அடுத்த 3வது ஆர்டர் விழுந்ததும் நான் அது வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். அப்புறம் கஸ்டமர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கஸ்டமர் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் என்னால் வந்து அந்த ஆர்டரை கொடுக்க முடிஞ்சுது. அப்புறம் மறுபடியும் வந்து நான் அந்த ஆர்டரு, அதாவது அந்த ஆர்டர் நான் அங்கே பிக் பண்ண போகிறதுக்குள்ள அந்த ஆர்டர் வந்து எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ரொம்ப டிலே ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன்னா, ஸ்விக்கியில் இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ வந்து அது பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி வந்து டோட்டலாக பிளாக் ஆகிடும். என்னோடய ஐடி வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கலாம், அதனால் வந்து உங்களுக்கு காமிக்க முடியல. நான் வந்து உங்களுக்கு தம்ப்லைனில் போடுறேன். அது வந்து எப்படி பிளாக் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாளைக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போதைக்கு டெம்பரரியாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நான் என்ன தப்பு பண்ணேன்னா, அவங்க போட்ட லொக்கேஷன் வந்து வேறு, ஆனால் அவங்க இருக்கிற லொக்கேஷன் வந்து வேறு. லொக்கேஷன் அவங்க அப்டேட் பண்ணாமே விட்டாங்க. ஸோ வந்து நான் வந்து அவங்ககிட்ட ஆப் மூலமாக எனக்கு கூப்பிட்ருக்காங்க. நான் வந்து அவங்ககிட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கி
பர்சனலாக வந்து உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க, நான் வந்து அங்கேயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, ஸ்விக்கிலேயே ஆப், அதாவது கஸ்டமர் கேர்கிட்டே கூப்பிட்டு நம்ம வந்து அவங்க மூலமாக தான் நம்ம வந்து லொக்கேஷன் வாங்கியிருக்கணும். நம்ம வாட்ஸ்அப், அதாவது கஸ்டமர்கிட்ட பேசி நம்ம லைவ் லொக்கேஷன் வாங்கிடக்கூடாது. அது பண்ண தப்புங்காட்டிக்கு நம்மளுக்கு நாளைக்கு வரைக்கும் நம்மளால் ஸ்விக்கியை வந்து ஆன் பண்ண முடியாது. நாளைக்கு நைட்டு தான் ஆன் பண்ண முடியும். ஸோ ஸ்விக்கி யாராவது பார்ட் டைமாக ஓட்டுறவங்க இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. வெரி கேர்ஃபுல். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி மொத்தமாக எவ்வளோ எயின் பண்ணியிருக்குன்னா, மொத்தமாகவே ஒரு 420 ரூபா தான் எயின் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல. நான் ஒரு 11:45 வந்தேன். 4 ஆர்டருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு சொலையா ஒரு 100 ரூபா கிடச்சிருச்சு. 420 ரூபா. அப்புறம் ஒரு அன்லாக்கு ஒரு 18 ரூபா, அவ்வளோதாங்க. இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 2 தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடச்சிருக்கும். சரி, பரவாயில்ல. இதே மாதிரி கண்டினியூவாக நமக்கு வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்ல வந்து ஆல் போட்டுருங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ இதை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச் ஆல். பை ஸோ மச்.